ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இந்த நியூ இயர் 2025ல் என்னோடய பசங்களுக்கு நாங்கள் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அது எப்படி கொடுத்தோம், அந்த கிஃப்ட்ஸோட விலை என்ன, எங்கே வாங்கினோங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இதில் மெயின் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட்ஸ் வந்து நான் வந்து ஊட்டியில் வாங்கினேன். ஸோ ஊட்டிக்கு டூரிஸ்ட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து தவறாமல் இந்த கிஃப்ட் ஷாப்புக்கு போய் வாங்குங்க. அந்த ஏரியா பேர் வந்து எனக்கு சரியா தெரியல. ஆனா அது வந்து எஸ்எம் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த பில்டிங் வந்து ஒரு 3 மாடி பில்டிங். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் இந்த ஷாப்லேருந்து வாங்கினோம் எல்லாமே. ஜேஆர்டி ட்ரேடர்ஸோ இல்லை ஜேடிஆர் ட்ரேடர்ஸோன்னு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கிஃப்ட்ஸ் வாங்கும்போது இதை வீடியோ போடலாங்கிற ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு தோணுன ஒரு ஐடியா தான். சரி சொன்னோம்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாங்குவாங்களே, பெனிஃபிட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகும்போது நாங்கள் அந்த ஷாப்புக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸு அதோடய ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அந்த ஷாப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. லைக் சாஃப்ட் டாய்ஸ் இருந்துச்சு, ரொம்ப ஹாட் டாய்ஸ் இருந்துச்சு, எல்லா வகையான டாய்ஸும் இருந்தது என்ன கேட்டிங்கன்னா. ப்ளஸ் டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆல் தி ஸ்டார்ஸு, பால்ஸு அது எல்லாமே வந்து இருந்தது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லேடீஸ் போடுற கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸு, பிரேஸ்லெட்ஸு, பேங்கிள்ஸு அதுலேருந்து சொல்லவே முடியல, நிறையா ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. நானே ஃபஸ்ட் டைம் அந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி இந்த பிரேஸ்லெட்ஸ் அந்த ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பல்காக தான் எடுக்க முடியும். லைக் 6 இல்லை 12 இல்லை அந்த பேக்கெட்டோட அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஆனால் நம்ம டாய்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் வர டாய்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த பாப்பா கையில் வச்சுருக்கிற பொம்மை வந்து நான் டிமார்ட்டில் பார்த்தப்போ 450 சம்திங் போட்டிருந்துச்சு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதே டாய் வந்து நாங்கள் ஊட்டியில் 200க்கு தான் வாங்கினேன். அது கூட இருக்கிற எல்லா டாய்ஸும் பாருங்கள். அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நான் வந்து 1150 ருப்பீஸுக்கு தான் வாங்கினேன். சொன்னால் நம்ப முடியாது. பட் எஸ், அந்த ப்ரைஸுக்கு தான் வாங்கினேன். அந்த ப்ரைஸுக்கு வாங்கினதுனாலேயே என்னவோ தெரியல, திடீர்னு சரி இது ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு தோணுச்சு. இந்த கிட்டாரு, அந்த போர்டு, அந்த கார் எல்லாமே வந்து ரொம்ப அதிக விலைக்கு தான் நம்ம வந்து வெளியே வாங்குகிறோம். ரொம்ப அதிக விலைன்னா மும்மடங்கு விலையை வச்சு தான் வந்து வெளியே விற்கிறாங்க. இது ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடச்சிது. ஒவ்வொரு டைம் போகும்போதும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா தனியாக வந்து என்னோடய மாமனார் வந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னதுனால நாங்கள் திரும்ப போயிருந்தோம். போனப்போ ஒரு அழகான டாய் வெளியே வந்து நான் அது 2000 ருப்பீஸ்க்கு பார்த்தேன். ஆனால் இந்த கடையில் நான் வந்து அது 600 ருப்பீஸுக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ எடுக்கிறோங்கிற ஐடியா இல்லாததுனால அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மத்தியில் ஹஸ்பண்ட் எனக்கும் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாரு. எனக்கு கம்மல்லாம் மாற்றி மாற்றி போட பிடிக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட் எனக்கு கம்மல் வாங்கி கொடுத்துருந்தாரு. கிஃப்ட்ஸ் வந்து நம்மளோட அன்பை வந்து பரிமாறிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன வழி. எப்போவுமே வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கணுங்கிற அர்த்தமே கிடையாது. ஒரு சின்ன கம்மலோ, ஒரு தேன் மிட்டாய் பேக்கெட்டோ, ஒரு சின்ன கடலை மிட்டாயோ, எனிதிங் இட் கேன் பி. ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது வந்து இட் வில் மேக் தெம் ஃபீல் வெரி ஸ்பெஷல். இந்த 2025 வந்து ரொம்ப ஞாபகார்த்தமாக, ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வாழ்த்துக்கள். ஸோ ஊட்டிக்கு போகிறவங்க தவறாமல் அந்த ஷாப்புக்கு போய் பாருங்க. இட் இஸ் அ ஹோல்சேல் ஷாப். நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில். ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர். காட் பிளஸ் யூ ஆல்.